வணக்கம். சிடார் பார்க் ரிசோர்ட் மோமன்வில் பகுதியில் அமைந்துள்ள சிடார் பார்க் ரிசோர்ட். இங்கே சிறுவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி கோடை காலத்தில் ஒரு நாள் பொழுதை நண்பர்கள் உறவினர்களோடு சேர்ந்து கொண்டாடி மகிழ அழகிய மிக பெரிய நிலப்பரப்பில் அமைந்துள்ளதுதான் இந்த பூங்கா. இங்கே சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோருக்குமாக நீச்சல் தடாகம், நீர் விளையாட்டுகள், மேலும் சிறுவர் பூங்கா என்பன இங்கே இருக்கின்றன. உங்களுடைய வாகனங்களை உங்களுக்கு அருகாமையிலேயே நீங்கள் நிறுத்தலாம். மேலும் இங்கே பாபிக்கு மற்றும் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்கள் இங்கே தயாரிக்கலாம். எனது நண்பர்கள் உறவினர்கள் வருடத்தில் ஒரு நாள் இங்கே வருவார்கள் கோடை காலத்தில். இந்த வருடம் எனக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. காலை உணவு, மதிய உணவு, மாலை உணவு என்று அனைத்தும் இங்கே தயார் செய்து கொள்வார்கள். ஒரு நாள் பொழுதை இங்கே நண்பர்கள் உறவினர்களோடு மகிழ்ச்சியாக கொண்டாடி கொள்வார்கள். இங்கே மரக்கறி உண்பவர்களுக்கு மரக்கறியாக உணவுகள் புறம்பாக தனியாக தயார் செய்யப்பட்டது. சிறுவர்கள் மிகவும் பாதுகாப்பாக நீர் விளையாட்டுகள் விளையாட சிறந்த இடமாகவே இது இருக்கிறது. பெரியவர்களுக்கு $24, சிறுவர்களுக்கு $22, 3 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இலவசமாகவும் இங்கே வரலாம். இங்கே நீங்கள் நுழைவுச் சீட்டை இணையத்தில் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும். உயரமான நீர்க்குழாய் விளையாட்டுகள் இருக்கிறது. அதில் விளையாடுவதற்கு சிறுவர்கள் ஒரு வயதுக்கு வந்த சிறுவர்கள், அதாவது உயரத்தின் அடிப்படையில் அவர்கள் மேலதிகமாக $10 கட்டினால் நீங்கள் எத்தனை தடவையானாலும் அந்த உயரமான நீர் விளையாட்டுகளை விளையாடலாம். மிகுதி விளையாட்டுகள் அனைத்தும் நுழைவுச் சீட்டுக்குள் தான் வருகிறது. இங்கே சிறுவர்கள் பெரியவர்களுக்கென்று நீச்சல் தடாகம் தனித்தனியாக அமைந்து இருக்கிறது. பெரிய அளவிலே இங்கே இருப்பதனால் அதே போல் பாதுகாப்பும் இருக்கிறது. மிக பெரிய அளவிலே இந்த நீச்சல் தடாகம் இருக்கிறது. நானும் எனது நண்பர்களோடு இந்த நீச்சல் தடாகத்தில் அன்றைய நாள் பொழுதில், கோடை காலத்தில் ஒரு நாள் பொழுதில் நீச்சல் தடாகத்தில் மகிழ்ச்சியாக இருந்தோம். அதை விட இங்கே மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கிறது. எனவே சிறுவர்கள் பெரியவர்கள் தங்களுக்கு வேண்டிய விளையாட்டுக்கள், நாயும் இறைச்சியும், உதைபந்தாட்டம், துடுப்பந்தாட்டம், கைப்பந்தாட்டம் என்று சொல்லி பல விளையாட்டுகளை இங்கே மாலையில் விளையாடி மகிழ்ந்து கொள்வார்கள். எங்களைப் போலவே வேறு நாட்டு மக்கள் இங்கே வந்திருந்தார்கள். இந்த பூங்கா நிறைந்திருந்தது. அன்றைய நாள் முழுவதும் நிறைந்திருந்தது. என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியினை கூறி இறுதியாக அங்கே சுட சுட தேநீரும் போண்டாவும் பரிமாறப்பட்டது.